ஏசாயா 8வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தரான இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். परमेश्वर का धन्यवाद हो इस सुंदर वचन के लिए। हम परमेश्वर के संतान हैं। ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த அழகான ஒரு வசனத்திற்காக நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். और हम चिन्ह और चमत्कार के लिए बनाए गए हैं। நாம் அவருடைய நாமத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். और जो लोग प्रभु की आत्मा के अगुवाई में चलते हैं वो लोग परमेश्वर का संतान है करके परमेश्वर का वचन रोमियो के पत्र 8:14 में लिखा है। கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான ஒரு வசனம் ரோமன் சாப்டர் 8 verse 14 ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. या कोई पढ़िएगा। ஒரு வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். यहाँ पर लिखा है जितने लोग परमेश्वर के आत्मा के अनुसार चलाए चलते हैं वो लोग परमेश्वर का संतान है करके लिखा है। இங்கே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். परमेश्वर का अभिषेक हमारा जीवन को बदल के रख देता है। आमीन। கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை நிரப்பி நடத்துகிறதா இருக்கிறது. अभिषेक के बिना हम कुछ भी करने नहीं पाएंगे। அபிஷேகம் இல்லாமல் ஒரு காரியம் நம்மால செய்ய முடியாது. मसाया, the meaning of मसाया, मसाया का मतलब है अभिषेक किया हुआ। மேசியா என்பதற்கான அர்த்தம் என்னவென்றா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். आमीन। अब जो परमेश्वर का पुत्र है उस अभिषेक हमारे जीवन में होना जरूरी है। நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகையினாலே நம் மீது அவருடைய அபிஷேகம் நிச்சயமாய் நமக்கு தேவைப்படுகிற ஒன்றாய் இருக்கிறது. एक राजा जब बूढ़ा हो जाता है वो क्या करता है अपने बेटा को सिंहासन में बिठाने से पहले उसको अभिषेक किया जाता है। ஒரு ராஜா வயது சென்றவன் ஆகும்போது அவன் என்ன பண்ணுவான் அவனுடைய மகனை தன்னுடைய சிங்காசனத்தில் வைத்து அந்த பகுதியிலே அவனை அபிஷேகம் பண்ணுவார். पहला पत्र 2:9 में लिखा है तुम एक राज पदधारी याजक वर्ग के समाज हो। परमेश्वर का धन्यवाद हो हम राज पदधारी हैं। We are the kings and the queens of this world. Hallelujah. தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க ராஜாக்களும் ராஜாத்திகளுமாய் இருக்கிறோம். हम राज्य करने के लिए आए हैं। आमीन। நாம் ராஜ்யங்களை ஆள போகிறோம். ஹalleluya. प्रभु के दास हमसे बातचीत कर रहे थे सुबह के वक्त उन्होंने बोला पास्टर जी हम लोग we are in a rented place। ஹalleluya. ஐயா நான் என்னோட கூட பேசும்போது சில காரியங்களை பகிர்ந்து கொண்டார். अब मैं उनसे ये बोला कि परमेश्वर के दास चिंता मत करो परमेश्वर आपके लिए एक जगह का प्रबंध करने जा रहा है। ஆமென். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க ஐயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். हम प्रभु के संतान है तो जो कुछ प्रभु का है वो हमारा है। ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதால எதெல்லாம் அவருடையதோ அதெல்லாம் நம்முடையது. ஹalleluya. परमेश्वर का वचन में लिखा है रोमियो के पत्र 8:15 से 17 हम देखते हैं परमेश्वर ने हमें अधिकार दिया है। हम दास नहीं है लेकिन परमेश्वर का पुत्र होने के नाते जो प्रभु का है वो हमारा है। ஆமென். ரோமர் 8வது அதிகாரம் 15 முதல் 17 வரைக்கும் வாசிக்க எழுதி இருக்கிறது. நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஆகையால் அவருடையது எல்லாம் நம்முடையது. ஹalleluya. उत्पत्ति 1:28 में लिखा है परमेश्वर ने आदम और हवा को बनाया और ये कहा कि फूलो फलो और सारा दुनिया को भर दो और सारे विषय का अधिकार करो करके बोला है। ஆமென். ஆதியாகமம் 1:8 வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கார் நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் எல்லாம் உங்களுடையதாக இருக்கும் என்று. ஹalleluya. जो कुछ प्रभु का है वो हमारा है। हालेलुया। எல்லாம் தேவனுடையது என்று பார்க்கிறோமோ அதெல்லாம் நம்முடையது. हम प्रार्थना के साथ उसको हम लेना है। हालेलुया। அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर ने हमें अधिकार दिया है। ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை वो संतान கொடுத்திருக்கிறார். होने का अधिकार दिया है। அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை We கொடுத்திருக்கிறார். are not ordinary people. We are the special people before God. ஆமென். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, தேவனுக்கு முன்பாக விலையேற பெற்றவர்கள். ஹalleluya. हम जानते हैं पत्रस और यूहन्ना वो लोग कभी भी स्कूल नहीं गए, पढ़े नहीं थे, लिखे नहीं थे, लेकिन जब परमेश्वर का अभिषेक उनके जीवन में उतर गया they became powerful
spiritual man. Hallelujah. நாம் வேதத்துல பார்க்கிறோம், பேதுருவையும் யோவானையும் பார்க்கிறோம். அவர்கள் கொஞ்சமும் படிப்பறிவு இல்லாதவர்கள், எந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க போல, ஆனா பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் போது அவங்க தேவனுடைய வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். प्रेरितों का काम 4 का उनके 13-14 वचन में लिखा है, वो लोग जब प्रचार कर रहे थे लोग चकित हो गए और अचंभा कर गए, अरे ये लोग कभी भी स्कूल नहीं गए, कभी पढ़ाई नहीं गए, लेकिन ये उत्तम बातें, ज्ञान की बातें कैसे कर रहे हैं, ये अभी से आपका जीवन को बदल के रख देता है. हालेलुया. ஹalleluya. அப்போஸ்தலனை வாசிக்கிறோம், இவர்கள் பிரசங்கம் செய்யும்போது சுற்றி இருந்த ஜனங்கள் இவர்களை பார்க்கறாங்க. ஒருபோதும் கல்வி அறிவு இல்லாதவர்கள், இவங்க படிப்பறிவு இல்லாத இவர்களுக்குள்ள எப்படி இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுகிறது சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆகையால் அந்த அபிஷேகம் நம்மை நடத்தும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். यूहन्ना 14 का 12 में लिखा है. யோவான் 14வது அதிகாரம் அதுல 12வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திலே போகிறபடினாலே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான், நானும் செய்வான், வேலை பார்க்கும் பெரிய கிரியைகளை செய்வான். ஆமென். परमेश्वर का धन्यवाद हो, हम परमेश्वर की नजरों में हम बहुत कुछ है. हालेलुया. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அவருடைய பார்வை நாம் விலையேற பெற்றவர்கள். ஹalleluya. दुनिया क्या क्या कहता है, क्या सोचता है, क्या बोलता है, ये फर्क नहीं करेगा, लेकिन जो प्रभु सोचता है और जो प्रभु करवाना चाहता है, ये आपका जीवन को बदल के रखेगा और आपका जीवन में बड़े-बड़े अचंभा काम होगा. இந்த உலகத்தை நீங்க பார்க்க தேவை. உலகத்தினுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய திட்டத்தின் பிரகாரமா நாம செய்யும் போது கர்த்தர் நம்மை மேலும் மேலுமா உயர்த்தி கொண்டே போவார். ஹalleluya. प्रभु का वचन कहता है, हम पढ़ते हैं मत्ती 5:14 में लिखा है, परमेश्वर ने कहा तुम जगत के ज्योति हो. மத்தேயு 5 அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம், நீங்க உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஹalleluya. पढ़ते हैं जैसे कि हम देखते हैं परमेश्वर का वचन निर्गमन में लिखा है, हम पढ़ते हैं निर्गमन में जो लिखा है कि हम देखते हैं जब मूसा जब वो पहाड़ से उतर रहा था उस समय क्या हुआ कि लोग हारून ने देखा, सारी मंडली ने देखा और उनका चेहरा सूरज के नाई चमक रहा था. யாத்ரா புத்தகத்துல பார்க்கிறோம், மோசே மலையின் மீது சென்று இறங்கி வரும்போது அவருடைய முகத்தை ஒருவராலும் பார்க்க கூடாது இருந்தது. और निर्गमन 34:29 से 35 तक हम देखते हैं, यहाँ पर हम देखते हैं हारून ने क्या कहा. हारून मूसा से बड़ा होने के बावजूद हारून ये कहता था कि हे प्रभु अपने मुंह को ढक ले, क्योंकि मैं आपका तेज को मैं देख नहीं पा रहा हूं, क्योंकि परमेश्वर का ज्योति आपके अंदर है. हालेलुया. யாத்ராகமம் 34வது அதிகாரம் 23 முதல் 33 வரை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆரோன் வந்து மோசேயை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய முகத்தை நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால் அவருக்குள்ள இருந்து தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஒளி அவரோட கூட இறங்கி இருந்தது. परमेश्वर का वचन में लिखा है, हम पढ़ते हैं जैसे कि हम पढ़ेंगे कि हम देखते हैं कि परमेश्वर का वचन 2 कोरिन्थियंस चैप्टर 6 उनका हम पढ़ते हैं 17-18 हम पढ़ेंगे कि परमेश्वर यहाँ पर ये कहता है तुम उस जगत से, उस दुनिया के बातों से अलग रहो, तुम अपने जीवन को अलग करो तो मैं तुम्हें ग्रहण करूंगा और तुम मेरे पुत्र और जो है बेटा और बेटी ठहरोगे. நம்ம 2 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், உலகத்திற்கு ஒதுங்கி இருக்க வேண்டும், உலகத்திற்கு விலகி இருக்க வேண்டும் என்று பவுல் நமக்கு அழகாய் சொல்லுகிறார். ஆகையினால் அதன்படி செய்தால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். हम सांसारिक होने के लिए प्रभु ने नहीं बुलाया, लेकिन परमेश्वर ने इसलिए बुलाया कि परमेश्वर का वो कार्य को पूरा करने के लिए. हालेलुया. நம்மை ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால் அவருடைய வேலையை நாம் முழுவதுமாய் செய்து முடிப்பதற்காக. इब्रानियों के पत्री हम उसका 2 का 13 और 14 वचन पढ़ेंगे. எபிரேயர் 2வது அதிகாரம் 13-14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். कृपया पढ़िएगा कोई भी. ஒரு வாசிக்க எபிரேயர் 2வது அதிகாரம் 13-14. நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை
ஆமென். परमेश्वर का धन्यवाद हो। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. यहाँ पर हम देखते हैं இங்கு நாம் பார்க்கிறோம், हम लोग जो लाहो आत्मा से नहीं, நாம் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, लेकिन परमेश्वर के आत्मा के द्वारा हम लोग उत्पन्न हुए हैं। நாம் ஆண்டவருடைய ஆவியினாலும் நாம் பிறந்திருக்கிறோம் என்று நாம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए हम आत्मिक जीवन बिताना है। நாம் இதனாலதான் ஆவியின் பாதையில் நடக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறோம். परमेश्वर का धन्यवाद हो। ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. परमेश्वर हम हमारे लिए परमेश्वर हमारे लिए चिंता करता है। ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு விதமான கவலை கொண்டிருக்கிறார். हम परमेश्वर के संतान होने के नाते परमेश्वर ने ये कहा कि परमेश्वर जैसा, और परमेश्वर का वचन में लिखा, मैं तेरे शोक को मैं आनंद में बदलूंगा। यूहन्ना 16:20 में लिखा है। ஆமென். நாம் ஆண்டவர் நமக்கு சொல்ற உங்கள் துக்கத்துக்கு பதிலாக நான் உங்களுக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். हमारे जीवन में समस्या हो सकता है। நாம் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய ஜீவனிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது हमारे जीवन में जो है कि बहुत सारे कष्ट दुख आ सकता है। நம்முடைய சரீரத்துக்கு கஷ்டம் துன்பங்கள் வியாதிகள் வரத்தான் செய்கிறது. हम परमेश्वर का हाथ को नहीं छोड़ना है। நாம் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தருடைய கரத்தை நாம் விடக்கூடாது. पिता है, ஏனென்றால் அவர் நம்முடைய वो தகப்பன். हमें उंगली पकड़ करके हमें चलना सिखाता है। நாம் அவருடைய கரத்தை பிடித்து இப்படியாக हम நாம் उनका நடக்க उंगली को வேண்டும். थामे रहना है। நாம் அவருடைய கரத்தை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்க जब வேண்டும். पिता का हाथ को हम थामे रहेंगे, எப்பொழுதெல்லாம் அவருடைய கரத்தை பிடித்து இருக்கிறோமோ ये दुनिया को जीतने के लिए देर नहीं होगा। நாம் இந்த உலகம் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் நாம் அதை ये சகிப்போம். वाला जवाब प्रभु ने हमारे हाथों में दिया है। நாம் நம்முடைய கரத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு ये கொடுத்திருக்கிறோம். वाला जवाब प्रभु का दास को दिया है। நாம் இந்த வாலாஜாபாத் பகுதியை ஆண்டவர் தேவ ஊழியர் கரத்தில் கொடுத்திருக்கிறார். अभिषेक से अगर भरे हुए आत्मा के अगुवाई के अनुसार प्रभु का दास चलेंगे, ये सारे लोग एक दिन इस जगह में आएंगे। हालेलुया। தேவ ஊழியர் நிமித்தமாக இந்த ஒட்டுமொத்த வாலாஜாபாத் பகுதி ஒரு நாள் தேவனுடைய இந்த சபைக்குள்ள வந்துதான் தீர வேண்டும். ஹalleluya. परमेश्वर ने हमें आत्मिक होने के लिए बुलाया है। ஆண்டவர் அவருடைய வேலைக்காக தான் நாம் அழைத்திருக்கிறார். आत्मा हर एक बातों को प्रकट करता है। நாம் அவருடைய வேலையை செய்துதான் ஆக வேண்டும். परमेश्वर का धन्यवाद। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर का वचन में क्या लिखा है पता है? आनंद हम वचन। पढ़ेंगे भजन संहिता 82 का 6, 82 का 6, 82 का 6। சங்கீதம் 82வது சங்கீதம் அந்த 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். यहाँ पर लिखा है, तुम ईश्वर होकर के लिखा है। எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆமென். परमेश्वर का धन्यवाद हो। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. यहाँ पर लिखा है, तुम ईश्वर होकर के लिखा है। ஆமென். நாம் இங்கே இந்த இடத்துல வாசிக்கிறோம். वो पिता है तो हम उनके बेटे हैं। ஆமென். அவர் நமக்கு தகப்பன் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். वो ईश्वर है तो हम भी ईश्वर है करके लिखा है। ஆமென். அவர் எப்படி இருக்கிறார் அப்படியே நாமும் இருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. हम ऑर्डिनरी नहीं है, we are not ordinary people, we are special in the eyes of God। ஆமென். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, கர்த்தருடைய பார்வையில் நாம் எப்படிப்பட்டவர்கள்? வெளியேற பெற்றவர்கள். मैं कुछ विषय को बताना चाहूंगा। நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். कितने लोग दयानंदन को जानते हैं? प्रभु का महान दास दयानंदन, वो तमिलनाडु से है। யாருக்கெல்லாம் தயானந்தன் என்பவர் தெரியும்? जब वो एक्चुअली जब वो बाइबल कॉलेज में जब उनका माता पिता ने उनको जब भेज दिए, அவருடைய தயானந்தனுடைய தாய் தகப்பன் அவருடைய வேதாகம கல்லூரிக்கு அனுப்பி கொடுத்தா. और उसी समय ऐसा है कि जब वो दयानंदन कॉलेज में, जब वो काफी अमीर घर परिवार से आते थे, அவருடைய நண்பர்கள் உறவு எல்லாரும் வந்து அவரை பார்ப்பாங்க அந்த வேதாகம கல்லூரியில. और जब वो स्टूडेंट के रूप में वहां पर गए, அவரு அந்த மாணவர்களோடு கூட அங்க இருந்தார். और तो वो वहां पर मैनुअल वॉक जो है कराया जाता था स्टूडेंट के हाथ से। அவர் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கூட சேர்ந்து சில காரியங்களை செய்கிறதுக்காக அங்க சென்றிருந்தார். और दयानंद को बुलाया गया और उनको एक बाल्टी दिया गया, एक झाड़ू दिया गया और बोला, और हमारे जो कॉलेज का जितने भी टॉयलेट है, कॉलेज में जो स्टूडेंट का टॉयलेट है, तुम उसको साफ कर करके कहा गया। தயானந்தன் அழைத்து அவர் கையில ஒரு பக்கெட்டும் ஒரு தொடப்பத்தையும் கொடுத்து இந்த கேம்பஸ்குள்ள இருக்கிற எல்லா டாய்லெட்டையும் நீங்க போய் கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு வரணும்னு சொன்னாங்க. दयानंद ने क्या सोचा पता है? அந்த தயானந்தன் என்பவர் என்ன சொல்லியிருப்பார் நீங்க யோசித்து பாருங்க. मैं इतना अमीर घर से आता हूँ, நான் பெரிய வசதி நிறைந்த குடும்பத்தை சார்ந்தவன்,
और मुझे इतना छोटा काम मिला है। இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு வேலையை எனக்கு கொடுத்திருக்கிறீங்களே. मैंने क्या सोचा, मैं इस कॉलेज से चले जाऊंगा। அவர் என்ன யோசிச்சா, நான் இந்த காலேஜை விட்டு நான் போயிடலாம் அப்படின்னு அவர் யோசிச்சாரு. उन्होंने ऐसा सोचा। இன்னொரு காரியம் அவர் யோசிச்சாரு. लेकिन जब वो लेटरिन जो वो टॉयलेट जो जहाँ पर साफ करने वाला वहाँ पर जब वो बाल्टी और वो झाड़ू को लेकर के रूम लेकर अकेला था, उसी समय एक आवाज उनको सुनाई दिया। அவர் இப்படியே யோசித்துக் கொண்டு சரின்னு சொல்லிட்டு அந்த டாய்லெட்டை க்ளீன் பண்ண போகும்போது அந்த டாய்லெட்டுக்குள்ள அவர் போய் தனிமையா இருக்கிற அப்பொழுது அவருக்கு ஒரு சத்தம் கேட்டது. दयानंदन, தயானந்தன், मैंने तुम्हें चुना है, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், मैं तुझे अलग किया है, நான் उन्हें வேறு பிரித்திருக்கிறேன், और जो सेवा मैं तुझे दिया है ये मेरे ओर से है, இந்த வேலை என் மூலமா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, तुमको इसको करना है। நீ இதை செய்து ஆக வேண்டும். वो चारों तरफ देखा, அவர் திரும்பி பார்க்கறாரு, யாரும் இல்ல. घूम के देखा, திரும்பி பார்க்கறாரு, யாரும் இல்ல. कौन आवाज मुझे दे रहा है, யாரோ சத்தம் மாத்திரம் கேக்குது, யாரும் ஆள் இல்லையே. कौन मेरे साथ बात कर रहा है, யார் என் கூட பேசுறது? वो देखा है वहाँ पर कोई नहीं है। பார்க்கறாரு, அங்க யாரும் இல்ல. वो समझ गया அவர் புரிந்து கொண்டார், ये मेरे पिता का आवाज है, இது என் தகப்பனுடைய பரம தகப்பனுடைய சத்தம், मेरे परमेश्वर ने मेरे என் साथ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சத்தம். उन्होंने क्या किया पता है, உடனே அவர் என்ன செய்தார் वो தெரியுமா? टॉयलेट का सीट बहुत मैला पड़ा हुआ था அந்த கழிவறை ரொம்ப மோசமாக இருந்தது. और उन्होंने ईंट को लिया அவர் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டார், ஒரு கல்லை எடுத்துக்கொண்டார். और उसको लेकर के उसको पाउडर बनाया, அந்த கல்லை நல்லா உடைச்சு தூளாக்கிட்டாரு. अपने खाली हाथों से उसको सारे टॉयलेट को धो करके साफ அவர் தன்னுடைய கரங்களால, வெறுமையான கரங்களால எல்லா கழிவறையும் சுத்தம் பண்ணினார். परमेश्वर का हालेलुया, धन्यवाद है। हालेलुया. वो परमेश्वर का वचन सुनने के कारण நாம் தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுக்கான காரணம், उन्होंने अपना थियोलॉजी कंप्लीट करने के बाद उस थियोलॉजिकल कॉलेज से एक ऐसा समय आया, उनको ऑस्ट्रेलिया का सबसे बड़ा यूनिवर्सिटी का एक स्पीकर होने के लिए बुलाया गया। ஆமென். அவர் தன்னுடைய அந்த வேதாகம கல்லூரியை முடித்த பிற்பாடு ஆஸ்திரேலியா தேசத்துல ஒரு பெரிய இடத்திலிருந்து அவருக்கு அழைப்பு வந்தது. ஹalleluya. केवल इंडिया में नहीं लेकिन पूरे वर्ल्ड में एक अच्छे इंटरनेशनल स्पीकर के रूप में परमेश्वर उनको इस्तेमाल किया। அவர் இந்தியாவிற்கு மாத்திரமல்ல, ஆனால் உலக நாடுகள் முழுவதுமாய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க தேவன் அவரை பயன்படுத்தினார். ஹalleluya. परमेश्वर की आवाज को सुनने के लिए यहाँ पर आए हैं। நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். किसी मनुष्य का बातों में आप नहीं आना, लेकिन प्रभु क्या कहता है, क्या चाहता है, उसी के अनुसार अगर आप चलेंगे तो परमेश्वर आपको महान बनाएंगे और परमेश्वर आपको ऊंचे स्थान में आपको रखेंगे। இங்க வந்து நாம் எந்த தேவனுடைய பாதத்துல அமர்கிற ஒருவரையும் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நிச்சயமாக நம்மளை உயர்த்தி ஒரு நாள் நம்முடைய சத்தத்தை உலகம் முழுவதுமாய் கேட்க தேவன் வைப்பார். ஹalleluya. परमेश्वर का धन्यवाद। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर पिता का एक ही बेटा था, அவருடைய தன்னுடைய ஒரே குமாரன் ஆகிய वो सेवक बना दिया, இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி उसको கொடுத்தார். मिशनरी बना दिया। அவரை மிஷனரியாக அனுப்பி கொடுத்தார். कोई प्रभु आज के आपके जीवन में कुछ करना पसंद करता है। அந்த இயேசு கிறிஸ்து என்று உங்களுடைய இருதயத்தில் ஏதோ ஒன்று செய்ய அவர் விருப்பப்படுகிறார். हम परमेश्वर की आवाज को सुनने के लिए यहाँ पर आए हैं। நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக இந்த இடத்திற்கு किसी வந்திருக்கிறோம். मनुष्य की आवाज को सुनने के लिए नहीं आए हैं। மனுஷனுடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு அல்ல. हम जानते हैं प्रभु यीशु मसीह, நாம் அனைவருக்கும் தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து उनको पता था कि मेरे साथ जो है अंतिम समय में लोग मुझे क्रूस पे चढ़ाएंगे, मुझे दुख उठाना पड़ेगा, लोग मेरे मुंह में थूकेंगे, मेरे दाढ़ी लोचा जाएगा, मुझे खील में दोनों हाथ को खील, पाँव में खील, सर में कांटे ठोकेंगे, मुझे पूरी तरह लोग निंदा करेंगे, अपमान करेंगे। जब वो गेत्सेमनी के बाग में थे उस समय उनको पता था मेरे साथ क्या होने वाला है, लेकिन उसी दौरान उन्होंने प्रभु से प्रार्थना की, प्रभु मैं तेरी इच्छा को पालन करने के लिए आया हूँ। கடைசி அந்த இரவு நேரத்துல சிலுவையில் அறைவதற்கு முன்பதாக அவருடைய தாடை மயிரை பிடித்து இழுத்தாங்க, கைகளும் கால்களும் ஆணிகளால் கட்டாவப்பட்டார். எவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டதெல்லாம் நமக்காக. அதற்கு முன்பதாக அவர் கெத்செமனே தோட்டத்திற்கு போய் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார், பிதாவே உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வந்திருக்கிறேன் என்று दुनिया சொல்லி. में इसलिए नहीं आया कि अपनी इच्छा के मुताबिक चलने के लिए,
நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். हम प्रभु के इच्छा का अनुसार चलने के அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய வேண்டும். मत्ती 3:17 में हम देखते हैं மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். प्रभु यीशु मसीह जब बपतिस्मा लिया ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுக்கிறார். और वहां पर आसमान खुल गया அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. पवित्र आत्मा उन पर उतरा பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கி और आसमान से वाणी सुनाई दिया, அந்த வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயினது, ये मेरे प्रिय पुत्र है இவர் என் நேசகுமாரன், जिससे मैं இவர் மீது हमारे जीवन काल में हम परमेश्वर को खुश करने के लिए आए, किसी मनुष्य को खुश करने के लिए नहीं, किसी को संतुष्ट करने के लिए नहीं। हम इस दुनिया में इसलिए आए हैं कि परमेश्वर को अपने जीवन में पहला स्थान देकर के उनको संतुष्ट करने के लिए। நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் ஆண்டவருடைய வேலையை செய்யறதா இந்த பூமியில ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். மனிதனை பிரியப்படுத்துவதற்கு அல்ல, கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். पुत्र और पुत्रियां நாம் தேவனுடைய பிள்ளைகளும் குமாரரும் குமாரத்திகளுமா இருக்கிறோம். हम परमेश्वर का योजना को पूरा करने के लिए आए हैं। நாம் தேவனுடைய திட்டத்தை முழுவதுமாய் செயல்படுத்த வந்திருக்கிறோம். परमेश्वर का वचन में लिखा है, ஆண்டவர் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. रोमियो के पत्र 8:28 में लिखा है, ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. आप कृपया पढ़िए। நீங்க வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆதலால் கடவுள் பாடுகளை நீ நம்மிடத்தில் வைத்திடும் மகிமைக்கு உட்படுத்தப்படுகிற ஆண்டவர் என்று எண்ணுகிறோம். यहाँ पर जो लिखा है, जब परमेश्वर के इच्छा के अनुसार बुलाए गए, उनके लिए हर एक बात मिलकर भलाई को उत्पन्न करता है जो प्रभु के ओर से है। நம்ம இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், இந்த காலத்து பாடுகள் நம்ம ஒன்றும் செய்யாது. அதற்கு பிற்பாடு நம்ம என்ன சொல்றாங்க, நம்ம இனிமேல் வெளிப்பட போகிற மகிமையை குறித்து இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அது ஆகையினால் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது என்று நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். परमेश्वर का धन्यवाद। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. इस दुनिया में हम इसलिए नहीं आए कि अपनी इच्छा के मुताबिक चलने के लिए, இந்த உலகத்துல நம்முடைய விருப்பத்தின் பிரகாரம் நாம் வாழ்ந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. अपने मर्जी को पूरा करने के लिए, நாம் நம்முடைய சித்தத்தை செய்து கொண்டு சில பேர் இருக்கலாம். लेकिन परमेश्वर को उस इच्छा को पालन करना। ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பரலோக தேவனுடைய திட்டத்தை மாத்திரம் நாம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். अगर हम परमेश्वर की इच्छा के मुताबिक चलेंगे तो நாம் அவருடைய திட்டத்தை செய்கிற வேளையிலே परमेश्वर ये बातें हमसे कहेगा, मैं इससे संतुष्ट हूँ या प्रसन्न हूँ। நாம் அவருடைய சந்தானமாய் சந்ததியாய் நாம் மாறி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். हम किसी को खुश करने के लिए नहीं, लेकिन परमेश्वर को संतुष्ट करने के लिए परमेश्वर ने हमें इस दुनिया में भेजा है। நாம் மனிதனை பிரியப்படுத்த தேவன் நம்மை இந்த பூமியில் அழைக்கவில்லை, அவரே மாத்திரமே அவருடைய திட்டத்தை செயல்படுத்த மாத்திரமே நம்மை அழைத்திருக்கிறார். परमेश्वर का धन्यवाद हो। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. मैं और एक गवाही में देना चाहता हूँ। நான் இன்னொரு மாத்திரை உங்களுக்கு கொடுக்க मैं விரும்புகிறேன். तमिलनाडु का गवाही दूंगा। நான் தமிழ்நாட்டோட மாத்திரை உங்களுக்கு கொடுக்க पास्टर डी விரும்புகிறேன். मोहन, डेविड मोहन जब उनको प्रभु बुलाया अपनी सेवा के लिए, और हम जानते हैं उन्होंने अपना थियोलॉजी कंप्लीट कर लिए। பாஸ்டர் டி மோகனுடைய சாட்சி உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அவர் தேவன் அவரை அழைத்திருக்கிறார். और जब वो उनको सेवा दिया गया, उस समय उनके पास एक ही ड्रेस, एक पैंट शर्ट था और कुछ नहीं था। அவர் ஆண்டுடைய வேலைக்கு வந்த பொழுது அவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு ட்ரெஸ், ஒரு பேண்ட், ஒரு ஷர்ட் மட்டும் அவர்கிட்ட दिन भर वो जाते थे ट्रैक्स डिस्ट्रीब्यूशन के लिए, शाम को आते थे, वो ड्रेस को फिर धोते थे, दूसरा दिन वो पहनते थे। அவர் ஒரு நாள் முழுவதும் சென்று டிராக்ஸ் ஊழியங்கள் அழகா கொடுத்து முடித்துட்டு பிற்பாடு ஈவினிங்ல அதே துணியை துவைச்சு போட்டு திரும்பவும் அடுத்த நாளும் அதே துணியோடு கூட தான் அவர் போவார். एक दिन उन्होंने प्रार्थना की, प्रभु मुझे एक जगह चाहिए प्रभु जहाँ करीबन 20 लोग बैठ सकते हैं। ஒரு நாள் அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார், ஆண்டவரே எனக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுங்க, குறைந்தது ஒரு 20 பேராவது உட்கார்ந்து நாங்க ஆராதிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடத்தை கொடுங்க என்று சொல்லி. कितने लोग वाई जयराज के बारे में सुने हैं? எத்தனை பேர் ஒய் ஜெயராஜ் அவரை குறித்து தெரியும்? हमारा ACI का जनरल सुपरिटेंडेंट है, அவர் ஈசிஐக்கு ஜெனரல் சூப்பரண்ட் என்று சொல்லப்படுகிறது. और वो एक्चुअली परमेश्वर का महान दास। அவர் தேவனுடைய பெரிய ஒரு ஊழியக்காரர். उनका बेटा का नाम है रॉबर्ट जयराज। அவருடைய புத்திரன், அதாவது அவருடைய பிள்ளையுடைய பேர் ராபர்ட் ஜெயராஜ். एक दिन क्या हुआ, वो रॉबर्ट जयराज और वाई जयराज दोनों एक साथ
जो है ना एक रूम में वो सोए थे। ஒரு நாள் அந்த ஜெயராஜ் என்றவர் அவருடைய மகன் ராபர்ட் ஜெயராஜ் ஒரே ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. तो रॉबर्ट जयराज ने प्रार्थना किए, रात के समय में वो खाना वाना खा करके रात को वो प्रार्थना किए। ராபர்ட் ஜெயராஜ் என்றவர் என்ன பண்றாரு, சாப்பிட்டுட்டு இரவு நேரத்துல அவர் ஜெபிக்கிறாரு. और उसी समय डेविड मोहन भी प्रार्थना कर रहे थे। அதே நேரம் அவர் தகப்பன் டேவிட் மோகன் அவரும் ஜெபிக்கிறாரு. रात में 2 बार रॉबर्ट जयराज उठे और लेकिन वो जैसे पहले घुटने में थे वैसे घुटने में फिर भी है। அவரை 2 முறை எழுப்பி பார்க்கற, முதல் முறை எப்படி இருந்தது அப்படியே பின்னாடியே இருந்தது. रॉबर्ट जयराज ने देखे कि रात भर सोते हैं, रात भर प्रार्थना करते रहते हैं। இவர் என்ன ராத்திரி முழுக்க தூங்குறாரா இல்லையா தெரியல, இரவு முழுக்க ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாரா என்று சொல்லி परमेश्वर का धन्यवाद। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. प्रभु के साथ अपने समय को बिताना कितना सौभाग्य की बात है। நாம் கர்த்தரோடு கூட நேரத்தை செலவழிக்க எத்தனை பெரிய பாக்கியமான ஒரு காரியம். आज उनके प्रार्थना के बदौलत அவருடைய ஜெபத்திற்கு இன்று பதில் கிடைத்திருக்கிறது. Assemblies of God का सबसे बड़ा चक्र उनके हाथ में है। Assemblies of God உடைய பெரிய சபை அவருடைய கரத்தில் இன்னைக்கு இருக்கிறது. परमेश्वर का धन्यवाद। தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ये क्यों संभव हुआ? ஏன் இது சம்பவித்தது? वो हमेशा घुटने में रहने के कारण, நாம் ஏன் இப்படி இருக்கிறது காரணம் என்ன? उनका प्रार्थना का जीवन के कारण அவருடைய ஜெப ஜீவியத்தால் அவருக்கு அது வாய்க்கப்பட்டிருக்கிறது. परमेश्वर ने वायदा किया। அவர் அவரை பயன்படுத்தி இருக்கிறார். पढ़ लेते यूहन्ना 14 का 12। நாம் படித்தோம் யோவான் 14:12 வசனத்தை यीशु வாசித்தோம். मसीह ने ये कहा, सच सच मैं तुम्हें कहता हूं। ஆண்டவருடைய வசனத்தை நம்ம 14:12 வாசித்தது பிற்பாடு அதன் பிரகாரமா நம்ம நடத்துவா. मैं जो कुछ किया मैं तुम उससे बढ़कर करोगे करके प्रभु ने कहा है। ஆமென். परमेश्वर ने हमें अधिकार दिया है। प्रभु यीशु मसीह इस दुनिया में रहने के समय में हम जानते हैं बहुत बड़े-बड़े चिन्ह और चमत्कार किए। ஆமென். தேவன் நமக்கு இங்கே எழுதி கொடுத்திருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறவைகளை தானும் செய்வான், என்னை பார்க்கிறவன் பெரிய காரியங்களை செய்வான் என்று தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். अगर हम परमेश्वर के उपस्थिति में अगर ज्यादा समय बिताएंगे तो मैं कहूंगा परमेश्वर आपके जीवन में बहुत बड़े-बड़े अद्भुत चिन्ह और चमत्कार करने वाले हैं। தேவனோடு கூட நாம் யாரெல்லாம் நேரத்தை அதிகமாய் செலவழிக்கிறோமோ அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய பெரிய காரியங்களை, அற்புதங்களையும் அதிசயங்களை செய்வர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. परमेश्वर का धन्यवाद। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. प्रार्थना में सामर्थ्य है। ஜெபத்தினாலே எல்லாவற்றையும் நம்மால சாதிக்க முடியும். प्रभु यीशु मसीह एक मिराकल करने से पहले रात भर पिता के साथ वो अपने समय को बिताते थे। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பதாக இரவு முழுவதும் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணார் என்று பார்க்கிறோம். आज से आप अपना प्रार्थना का जीवन को बढ़ा दीजिए। मैं कहूंगा उस दिन आएगा प्रभु के दास के पास एक एकड़ जमीन से भी ज्यादा बड़ा जमीन मिलेगा। आमीन। நீங்க உங்க ஜெபத்தை அதிகரிக்க 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 தேவன் நம்முடைய ஐயா கையில ஒரு பெரிய ஒரு திட்டத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. अपना जमीन नहीं है, अपना छत नहीं है। प्रभु ये मेरे प्रभु के तरफ से ये वचन है। प्रभु आपको बहुत बड़ा जगह आने वाले समय में देने के लिए जा रहे हैं पास्टर। हालेलुया। ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தா ஐயாவுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு இடத்தை கொடுத்து தேவாலயத்தை கட்ட தேவன் உதவி செய்வார் என்ற வரலாற்றில் கேள்விப்படுவோம். ஹல்லேலூயா. परमेश्वर का धन्यवाद हो। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. हम कितने लोग जॉन वेस्ली के बारे में सुने हैं? எத்தனை பேர் ஜான் வெஸ்லி குறித்து தெரியும்? एक प्रभु का महान दास। ஆமென். தேவனுடைய பெரிய ஒரு ஊழியக்காரர். उनका पिता का जो है 18 बच्चे थे அவருடைய தகப்பனுடைய காரியம் அவர்கிட்ட இருந்தது. और जब बच्चे सो जाते थे அவர் தூங்கி கொண்டிருக்கிற வேளையிலே और जॉन वेस्ली का पापा ஜான் வெஸ்லி அவருடைய தகப்பனார் सारे बच्चों के पास जा करके அவர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட சென்று उन लोग के लिए 2-2 मिनट जरूर प्रार्थना करते थे। ஒவ்வொரு அவருடைய 18 பிள்ளைகள் அவருக்கு அந்த 18 பிள்ளைகளுக்கு ஏதோ 2 நிமிடம் கைகளை வைத்து ஜெபிக்கிற பழக்கமுடையவராக இருந்தார். उनके प्रार्थना के बदौलत அவருடைய ஜெபத்தினாலே जॉन वेस्ली को परमेश्वर महान रूप में इस्तेमाल किया। ஜான் வெஸ்லி என்கிற மிகப்பெரிய தேவ ஊழியனை ஆண்டவர் எழுப்பினார். ஹல்லேலூயா. उनके जरिए से कई चर्चों का स्थापना हुआ। எந்தெந்த பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் இருக்கிறதோ उनके पास अगर कोई
कोई भी या लेपर का व्यक्ति अगर आ जाता था, वो देखते नहीं थे वो कैसा कपड़ा पहने हैं और कैसे है, उनका स्थिति क्या है, वो नहीं देखते थे। लेकिन एक विषय वो क्या करते थे, जब वो एक व्यक्ति उनके पास आता था, वो उनको गले में लगा करके रो करके वो प्रार्थना किया करते थे। அந்த ஜான் வெஸ்லி என்ற மனிதன் எப்படிப்பட்ட மனிதன் அவரிடத்துல வந்தாலும் அவரை கட்டி அணைத்து ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அவர் எப்படி இருந்தாலும் சரி, அவருடைய உடை எப்படி இருந்தாலும் ஏழையோ பணக்காரனோ இருக்கப்பட்ட எல்லாருடைய எதை குறித்து அவர் யோசிக்கல. அவரோடு ஒரு அணைத்து அவர்களுக்காக அழுது ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனாக இருந்தார். उनका प्रार्थना के बदौलत அவருடைய ஜெபத்தின் மூலமாய் தேவன் இதை செய்தார். वो मुसीबत दूर हो जाता था। ஜெபிக்க ஜெபிக்க எல்லா காரியங்களும் விட்டு விலகும். प्रार्थना में सामर्थ है। ஜெபத்தினால எல்லாவற்றையும் நாம் சாதிக்க முடியும். Jesus was a man of prayer. இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபிக்கிற மனிதனாக उनके இருந்தார். जो बच्चे हैं, हम प्रार्थना में ज्यादा समय को बिताएं। நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நாமும் ஜெபத்திலே அதிக நேரத்தை செலவழிக்கலாய் மாற வேண்டும். प्रार्थना में सामर्थ है। ஜெபத்தினாலே ஜெயத்தை நாம் பெற முடியும். प्रार्थना हमारा जीवन का ही एक हिस्सा बन जाना चाहिए। ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்க வேண்டும். आज हम खड़े हैं, बैठ सकते हैं, उठ सकते हैं, क्यों? हमारे पास एक रीढ़ है। இன்று நாம் நிற்கிறோம், உட்கார்கிறோம், எழுந்திருக்கிறோம். ஏனென்றால் நம்மோடு கூட தேவனுடைய கரம் இருக்கிறது. विश्वासी का रीढ़ क्या है पता है? விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? प्रार्थना का जीवन। அவர்கள் ஜெப ஜீவிதத்தில் இருப்பார்கள். हम प्रार्थना करेंगे तो बड़े बड़े कार्य परमेश्वर इस औरंगाबाद में कर सकते हैं। நாம் ஜெபிக்க 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 ஆண்டவர் அந்த வாலாஜாபாத் பகுதியில பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. पहला कोरिन्थियों 2:9 में लिखा है। 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. कृपया पढ़िएगा। கொஞ்சம் அதை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூர்ந்தவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. परमेश्वर का धन्यवाद हो। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. यहाँ पर जैसे लिखा है, இந்த இடத்துல தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. परमेश्वर ये कहता है, அவர் நமக்கு செய்கிறதை ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை आंखों ने नहीं நம்முடைய देखा, கண் காணவும் இல்லை, जो कानों में नहीं सुना, காது கேட்கவும் இல்லை, जो मनुष्य के चित्त में नहीं चढ़ा, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் वो தோன்றவும் वही இல்லை. है परमेश्वर अपने प्रेम करने वालों के लिए वो तैयार किया है। हालेलुया। இதுதான் ஆண்டவர் யாரை நேசிக்கிறார் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற காரியங்கள். அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. जानते हैं शाऊल जो है कीस का पुत्र था। நாம் எல்லாருக்கும் தெரியும் கீசுடைய மகனாகிய சவுலை जब उनका गधा खो गया, அவருடைய கழுதை தொலைந்து விட்டது. उनका पिता ने भेजा तुम जाओ और गधा को ढूंढ के लेके आओ। நீங்க போய் அவங்க அப்பா அனுப்பி நீ போய் அந்த கழுதையை தேடி கொண்டு வா. वो गधा ढूंढने के लिए चले गए। அவர் கழுதையை தேடி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். उनको गधा नहीं मिला। அவருடைய கழுதை கிடைக்கவில்லை. उन्होंने सोचा चलो यहाँ पर एक परमेश्वर का भविष्य वक्ता रहता है, चलो उनके पास चलते हैं। அவருடைய வேலைக்காரர் சொல்றார் இங்க ஒரு தேவனுடைய மனிதன் இருக்கிறாரு சொல்ல அவரிடத்துல நம்ம போவோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. परमेश्वर ने ऑलरेडी सामुएल भविष्य वक्ता के साथ बात किया था, दो व्यक्ति आने वाले हैं और तुम अपना तेल को और सिंह में तेल लेकर के उनको अभिषेक करना, क्योंकि वो इस्राएल का राजा होने जा रहा है। आमीन। அல்லேலூயா. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்பதாகவே சாமுவேலுக்கு சொல்லி இருக்கார், 2 பேர் உங்களை தேடி வருவாங்க, அதுல ஒருவன் தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருந்தார். அல்லேலூயா. साउल कभी नहीं सोचा था मैं एक दिन राजा बनूंगा। சவுல் ஒருபோது நினைத்து பார்க்கல நான் ராஜாவா வருவேன் என்று சொல்லி. कभी भी उन्होंने मन में नहीं सोचा, ना देखा था, ना सुना था, लेकिन प्रभु ने इस वचन के मुताबिक उनके जीवन में कार्य किया। वही परमेश्वर आज भी है आपके लिए महान महान कार्य करने के लिए हमेशा तैयार रहता है। आमीन। அன்று சவுலுக்கு தீர்மானிக்கப்பட்டது அவருடைய கண் காணவும் இல்லை, அவருடைய காது கேட்கவும் இல்லை, அவருடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. உலகம் தோன்றதுக்கு முன்பதாகவே நம்மை குறித்து எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிற தேவன் அன்றைய சவுலுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. प्रेरित का काम 10 का 38 पढ़ेंगे। प्रेरित का काम 10 का 38। प्रेरित का काम 10:38। यूहन्ना का बता। அப்போஸ்தலர் 10 verse 38। 10வது அதிகாரம்
38வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. परमेश्वर का धन्यवाद हो। நாம் மகிமைப்படுவதாக. यहाँ पर हम देखते हैं प्रभु यीशु मसीह आत्मा में चलते थे, அவருடைய ஆவியின்படி நடக்கிறவர்களாக நாம் இருந்தால், आत्मा में कार्य करते थे। நம்முடைய ஆவியினால காரியம் நடக்கிறவர்களாக இருந்தால் हम उनके बच्चे हैं तो நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். हम भी आत्मा में चलना शुरू कर दें। நாம் அவரோடு கூட நம்முடைய ஆத்மாவோடு அவரோடு இணைந்து நாம் நடக்க अगर வேண்டும். आत्मा के अगुवाई कर से चलेंगे तो நாம் அவரோடு கூட இணைந்து நடந்தால் हमारे लिए कोई भी काम कठिन नहीं होगा। நம்முடைய காரியம் எல்லாம் ஜெயமாக மாறும். हमारे जीवन में असंभव भी संभव हो जाएगा। நம்முடைய வாழ்க்கையில் எந்த அசம்பாவிதமும் ஒருபோதும் ஏற்படாது. जो नामुमकिन है वो मुमकिन हो जाएगा। நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறிக்கொண்டே இருப்போம். यिर्मयाह 33 का 3 में लिखा है, எரேமியா 33:3 சொல்லப்பட்டிருக்கிறது, मुझसे प्रार्थना कर, நீ என்னை நோக்கி கூப்பிடு, मैं तेरे प्रार्थना को सुनूंगा, அவன் ஜெபத்தை விண்ணப்பத்தை கேட்டு मैं तुझे कठिन बातें बताऊंगा, உனக்கு அறியாததோ ओ जो तू नहीं समझता। உனக்கு எட்டாததுமாகிய प्रार्थना में सामर्थ है, பெரிய காரியங்களை செய்வார். प्रार्थना में बहुत कुछ हो सकता है। ஜெபத்தினால எல்லாவற்றையும் செய்ய इसलिए इन முடியும். दिनों में प्रार्थना में हम लगे रहना है। நாம் ஆகையினால ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு நாம் இணைத்துக் கொண்டவர்களாய் மாற வேண்டும். परमेश्वर ஹalleluya. आपका प्रार्थना का जीवन को देखना पसंद करता है। கர்த்தர் நம்முடைய ஜெப ஜீவிதத்தை பார்க்க ஒரு விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर ने दाऊद के बारे में कहा है, அவரை நாம் தேடி பார்க்க வேண்டும். मुझे एक मनुष्य मिल गया है, அவருக்கு ஒரு மனிதன் கிடைத்து விட்டது என்று அவர் எதிர்பார்க்கிறார். मेरे मन के अनुसार, அவருடைய மனதை யார் புரிந்து கொள்வார் என்று, जो मेरे सारे इच्छा को पूरा करेगा। என்னுடைய சித்தத்தை முழுமையாக செய்கிறதற்கு யார் இருக்கிறார் என்று சொல்லி जब शर्वाद कभी नहीं सोचा मैं राजा होऊंगा, தாவீதை அவர் அப்படி தேர்ந்தெடுத்தார். அவர் தாவீது ஒருபோதும் யோசிக்கவில்லை நான் இப்படி ராஜாவாய் மாறுவேன் என்று சொல்லி. उनका प्रार्थना का जीवन அவருடைய ஜெப வாழ்க்கையினாலே और वो प्रशंसा करने वाला जीवन அவர் கர்த்தருடைய பிரசன்னத்தோடு கூட இணைந்து उसको राजा நடந்தார். बना दिया। அவரை தேவன் ராஜாவாக மாற்றினார். ஹalleluya. आप लोग साधारण लोग नहीं हैं। நீங்க இருக்கிற யாரும் சாதாரணமானவர்கள் அல்ல. प्रभु ने आपको बुलाया राज करने के लिए, கர்த்தர் உங்களை ராஜ்யங்களை ஆள அழைத்திருக்கிறார். औरंगाबाद को जीतने के लिए, இந்த வாலாஜாபாத் பகுதி ஜெயிப்பதற்கு உங்களை அழைத்திருக்கிறார். काशीपुरा को जीतने के लिए, காஞ்சிபுரம் மாவட்டத்தை ஜெயிப்பதற்கு உங்களை அழைத்திருக்கிறார். तमिलनाडु को जीतने के लिए। தமிழ்நாடு முழுவதற்குமாய் ஆளுகை செய்ய அழைத்திருக்கிறார். आपके हाथों में सब कुछ है। உங்களுடைய கரங்களில் எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने आपको अधिकार दिया है। தேவன் உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் उस கொடுத்திருக்கிறார். अधिकार के मुताबिक आप काम करेंगे तो அவருடைய அதிகாரத்தை வைத்து நாம் வேலைகளை செய்கிற பொழுது सारा भारत देश को हमारे हाथों में ஒட்டுமொத்த இந்திய தேசமும் நம்முடைய கரத்துல தேவன் கொடுப்பார். Praise the Lord. ஹalleluya. ये प्रार्थना में संभव है। இந்த ஜெபத்தினால எல்லாவற்றையும் செய்ய முடியும். आत्मा में चलना शुरू कर दे, நாம் ஆவியில நடக்கிற பொழுது आपका सारे इच्छा प्रभु पूरा करेगा। நம்முடைய எல்லா விருப்பங்களையும் தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். असंभव को संभव करेगा। நம்முடைய காரியத்தை எல்லாம் ஜெயமாக தேவன் மாற்றுவார். कठिन है उसको आसान बनाएगा। நம்முடைய தேவையில்லாத காரியத்தை ஜெயமாக ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். प्रार्थना में सब कुछ संभव है। ஜெபத்தினாலே எதை எல்லாவற்றையும் செய்ய முடியும். वो यीशु मसीह रात भर प्रार्थना करते थे। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் ஜெபிக்கிறவராக இருந்தார். आज हम एक निर्णय ले ले, நாம் இன்று ஒரு காரியத்தை புரிந்து हम கொள்வோம். अपने प्रार्थना का जीवन को बढ़ाना है। நம்முடைய ஜெப ஜீவியத்தை நாம் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி परमेश्वर बड़े बड़े काम इस कलीसिया में करने वाले हैं। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரிய பெரிய காரியங்களை இந்த திருச்சபைக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். क्या आप तैयार हैं उसके लिए? நீங்கள் ஆயத்தமா क्या இருக்கிறீர்களா? तैयार है आपके लिए? நீங்க அவருக்காக ஆயத்தமா आप இருக்கிறீங்களா? चाहते हैं நீங்கள் அவரோடு செல்ல ஆயத்தமா हमारा अपना இருக்கிறீங்களா? चर्च बिल्डिंग हो? நம்முடைய சபை எப்படிப்பட்டதா இருந்தாலும் कितने लोग चाहते हैं हमारा अपना चर्च बिल्डिंग? நம்முடைய சபை தேவன் ஒரு பெரிய கட்டணமாக உயர்த்தி अपना हाथ கொடுப்பார். को उठाइए, நம்முடைய கரங்களை உயர்த்துவோம். हम देखना चाहते हैं। ஆமென். हम प्रार्थना करेंगे, நாம் ஜெபிக்கும் பொழுது प्रभु अद्भुत काम करेगा। ஆண்டவர் அற்புதங்களை செய்ய बहुत வல்லவராக बड़े இருக்கிறார். जगह प्रभु का दास को प्रभु देने जा रहा है। பெரிய தேவாலயத்தை தேவ ஊழியருக்கு मैं आऊंगा उसी प्रभु को धन्यवाद देने के लिए। ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். मैं कहूंगा प्रभु तू कितना महान है। ஆமென். நீங்க எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே. तू अपने दास के बारे में तूने सोचा है। நீங்கள் இந்த தேவ ஊழியர்களை எவ்வளவு கரிசனம் உள்ளவர்களாக प्रभु இருக்கிறீங்க. उन पर दया कर। நீங்க இந்த
இந்த தேவ ஊழியருக்கு மனம் இறங்குங்க. जरूर अद्भुत काम करने जा रहा है। நிச்சயமாக தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். हम सारे कलीसिया के लोग ஒட்டுமொத்த சபைக்கு அவர் செய்ய வல்லவராக आज से இருக்கிறார். प्रार्थना शुरू कर दें। இன்று முதல் நாம் ஜெபிக்க துவங்கிவிட்டால் हमें जगह चाहिए, நமக்கு ஒரு இடம் தேவை என்று சொல்லி हमें बिल्डिंग ஜெபிக்கிறோம். चाहिए प्रभु, எங்களுக்கு ஒரு பெரிய கட்டடம் தேவை என்று சொல்லி अपना बिल्डिंग। எங்களுடைய சொந்த கட்டடமா இருக்க हम வேண்டும். रेंट में नहीं रहेंगे प्रभु। நான் இன்னொரு இடத்துல இருக்க மாட்டேன் ஆண்டவரே. प्रभु अद्भुत काम ஆனால் நிச்சயமாக அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். धन्यवाद। ஆண்டவர் நாம प्रभु மகிமைப்படுத்துகிறார். आपसे प्यार करता है, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவராய் जिन्होंने अपना जीवन दे दिया, அவருடைய ஜீவனை நமக்காக जो கொடுத்திருக்கிறார். अपना आखिरी खून का लहू बहा दिया। அவருடைய ரத்தத்தினால நம்மை மீட்டு இருக்கிறார். सारा दुनिया अगर उसका है तो அவர் ஒட்டுமொத்த உலகம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். पुत्र और पुत्रियां हैं। நம்முடைய பிள்ளைகள் குமாரன் குமாரத்தியாக एक இருக்கிறோம். बहुत बड़ा काम हमें देने जा रहा है। நம்முடைய கையில ஒரு பெரிய காரியத்தை கொடுக்க आप வல்லவராய் तैयार இருக்கிறார். है तो प्रभु तैयार है। நீங்க ஆயத்தமா இருந்தால் தேவன் ஆயத்தமா आपका இருக்கிறார். प्रार्थना में सब कुछ संभव है। உங்களுடைய ஜெபத்தினால காரியம் ஜெயமாக மாறும். आपको ऊंचाई में ले जाने वाला है। ஆண்டவர் உங்களை உயரத்துக்கு கொண்டு போக ये समय விரும்புகிறார். आ चुका है। இந்த நாள் கரெக்ட் சரியான ஒரு நேரம். प्रार्थना में लगे रहिए। நீங்க ஜெபத்துல உறுதியாக आंसू இருங்கள். आएंगे। நீங்க வாருங்க ஆண்டவர் சமூகத்திற்கு. आपका आंसुओं को प्रभु पूछेगा। நீங்க உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக हमें இருக்கிறார். अद्भुत काम करने जा रहा है। நமக்காக அற்புதம் செய்ய வல்லவராக अगर இருக்கிறார். आप तैयार है तो நீங்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? आने के लिए देर नहीं करें। அவரை தாமதம் பண்ணுவதே இல்லை. आइए हम प्रार्थना करें। பாருங்க நாம் எல்லாம் இணைந்து आइए हम செபிக்கலாம். प्रार्थना करें। நாம் எல்லாம் இணைந்து सारे செபிக்கலாம். घुटने में आ जाए। நாம் எல்லாம் இணைந்து आइए செபிக்கலாம். हम प्रार्थना करें। நாம் எல்லாரும் செபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். परमेश्वर ஆண்டவரே प्रभु तू दया कर, நீங்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. हमारे जीवन को बदल दे प्रभु। हमारे प्रार्थना का जीवन को बदल दे எங்கள் प्रभु। ஜெப ஜீவிதத்தை மாற்றுங்க. अपनी खोने के लिए हमको मदद कर நாங்கள் प्रभु। உங்களுக்காக ஓட தயாராக आत्मा में हमको चलने के लिए मदद कर प्रभु। உதவி செய்யுங்க. हम तेरे संतान हैं। நான் உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறேன். आज हम प्रार्थना कर रहे हैं परमेश्वर। நான் இன்று செபிக்கிறேன். हमें एक अच्छी जगह चाहिए, எங்களுக்கு ஒரு இடம் தேவை हमें ஆண்டவரே. एक बिल्डिंग चाहिए प्रभु। இடம் தேவை ஆண்டவரே. सब कुछ कर सकता मेरे நீங்க खुदा। செய்ய வல்லவர். प्रभु तू दया कर, நீங்க இரக்கம் பாராட்டுங்க. हमारे जीवन में कार्य कर मेरे நீங்க राजा। இருதயத்துல பேசுங்க ஆண்டவரே. सारा दुनिया का मालिक तू है प्रभु। ஏதாவது ஒட்டுமொத்த உலகத்தோடு பிறந்தவரை நீங்க तू தான். दया कर, நீங்க இரக்கம் பாராட்டுங்க. तेरे दास को अभिषेक से भर உங்களுடைய दे। ஊழியக்காரனின் இரக்கம் जीवन में பாராட்டுங்க. बड़े बड़े काम कर प्रभु। அவருக்கு நீ இரக்கம் பாராட்டுங்க. तेरे महिमा के जीवन में उतरने पाओ உங்க மகிமை அவர் மீது இறக்குங்க ஆண்டவரே. प्रभु तू सहायता कर। ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டுங்க ஐயா. आने वाले समय में வருகிற நாட்களில बहुत सारे लोग ஆண்டவர் எல்லாரும் इस சேர்ந்து कलीसिया में आने पाए प्रभु। இந்த திருச்சபையில் இருக்கிற चर्च எல்லாரையும் का बढ़ोतरी के लिए हम प्रार्थना करते இந்த हैं। சபைக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. प्रभु हमें सहायता कर, ஆண்டவரே நான் ஆயத்தமாக வேண்டும். सबको आशीष दे। ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. यीशु मसीह के नाम से मांगते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் பிதாவே. आमीन। ஆமென். अब आप सबको आशीष दे। ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறேன். परमेश्वर का धन्यवाद हो। ஆமென். प्रभु का दास कह रहे हैं ஹalleluya. டாக்டர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஒரு அன்பு சகோதரரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.